நம்ம பிறக்கிறது, நம்ம பிறப்பு, நம்ம உயிர் வாழறது, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் எல்லாமே இதுதான் அப்படின்னு ஒரு அயராத நம்பிக்கை, திண்ணமான ஒரு கன்விக்ஷனோட அவ இருக்கிறதுனால தான் இப்படி அவளால ஒரு வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியறது. அது எத்தனை தலைமுறைகள் அந்த ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல அந்த மனசு அப்படி இருக்கணும்னா எவ்வளவு தலைமுறைகள் அதற்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கணும், எவ்வளவு உழைச்சிருக்கணும், எவ்வளவு தினம் தினம் க்ஷணத்துக்கு க்ஷணம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த பக்தியை அவளுக்கு அதை போட்டி இருக்கணும். அதை நினைச்சு பார்த்தாலே அப்படியே அற்புதமா இருக்கு நம்மளுடைய நாட்டுல. அதனாலதான் எத்தனையோ பேர் வந்தா போனா, வந்துட்டு இருக்கா, போயிட்டு இருக்கா. இங்கேருந்து எத்தனையோ பேர் போறா, அங்கேருந்து எத்தனையோ பேர் வரா. வணிகம் பண்றதுக்கு வரா, ஆதிக்கம் பண்றதுக்கு வரா, எல்லாமே வரா. ஆனா ஒத்தராலையும் அந்த அந்த ஆணி வேற அசைக்க முடியலையே. மற்ற எத்தனையோ நாடுகளை நம்ம பார்ப்போம், நடை உடை எல்லாத்திலேருந்தும் அவ மாறிட்டா. மாறி வேற மாதிரி இருந்த அதுல மாறுறதுங்கிறது அப்புறம் அதுல லயிச்சுட்டாவா, அது வேற விஷயம். ஆனா நம்மளுக்குன்னு ஒண்ணு இருக்க, அதை இறுக்கி பிடிச்சுண்டு அதை விடாம நம்ம அப்படியே ஒரு கோர் அப்படியே இருக்கோம் இல்லையா. இப்போ இந்த அரங்கத்துல நம்ம இத்தனை பேர் இருக்கோம், எல்லாரும் அந்த ஒரு நோக்கத்தோட தானே இங்க வந்திருக்கோம் இல்லையா. திஸ் இஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் அவர் சொசைட்டி. அது இதை யாராலையும் அசைக்க முடியாது, அசைக்க முடியவே முடியாது. அதனால அதனுடைய யசஸ் முழுக்க அவளை சாரும், அவளால தான் அது நடக்கிறது. எத்தனையோ ஆர்டிஸ்ட் நம்ம வேற வேற ஏதோ நிறைய விஷயங்கள் பண்றோம். ஆனா நான் தினந்தோறும் வருஷந்தோறும் இதே தான் அவளுடைய லைஃப். அதனால என்ன சொல்றது, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, the soul keepers of a certain culture அப்படின்னு. they are the soul keepers of our culture. அவளுக்கு என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள், வந்தனங்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணின நிறுவனங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். இங்க குழுமி இருக்கின்ற எத்தனையோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய ஸ்காலர்ஸ் அண்ட் பல விஷயங்கள் தெரிஞ்சவா. அதனால உங்களை எல்லாரையும் இங்க சந்திச்சு இந்த ஒரு ஆனந்தமயமான ஒரு அனுபவத்தில் ஈடுபட்டதுக்கு நான் ரொம்ப என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். அருணா சாய்ராம் அம்மா அவர்களுக்கு முதலில் பழனி சிவத்திரு சண்முகசுந்தர தேசிகர் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ஓதுவார்களின் வாழ்க்கை முறையும் பன்னிசையும் என்கின்ற தலைப்பிலே இந்த அறிவுசார் நிகழ்வு இப்பொழுது நம் முன்னே நிகழவிருக்கிறது. இதற்கு நெறியாழ்கை செய்வதற்காக திரு மதுசூதனன் கலைச்செல்வன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. இன்று மேன்மை பொருந்தியதும் காலவரையறையை கடந்திருக்கும் சிறப்புடையதாகிற இந்த தமிழ் பேசக்கூடிய நல்லுலகின் தனித்துவமாக இருக்கக்கூடிய தமிழிசை என்ற மரபு பண்ணமைப்பினால் ஆன ஒரு மரபாக 2000 ஆண்டுகளுக்கும் மேம்பட்டதாக சங்க இலக்கியங்கள் தொடங்கி எல்லா காலங்களிலும் வந்த இலக்கியங்கள் இதனுடைய பெருமையை பறைசாற்றி வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பை பார்க்கிறோம்.
ஆயினும் சங்க இலக்கியத்தின் இசை மரபு என்பது எவ்வாறு இருந்தது என்பதை நம்மால் ஒருவாரி உணர்ந்து கொள்வதற்கு தான் முடியுமே தவிர அது இந்த அளவில் தான் இருந்தது என்று வரையறை செய்யும் அளவிற்கு நமக்கு போதுமான தெளிவுகள் இல்லாத ஒரு காலச்சூழல். அதை அடுத்து வந்த காவியங்களினுடைய காலமும் அதை தொட்டே வளர்ந்த நாயன்மார் பெருமக்களும் அருளாளர்களும் இந்த உலகிலே தோன்றி இங்கே சூழ இருந்த பல்வேறு மாற்றங்களை தடுத்து நிறுத்தி வைதீக தர்மத்தை தலைநிறுத்தும்படியாய் செய்து எல்லா தரப்பு மக்களையும் ஒருங்கிணைந்து அவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு மொழியிலே இறைவனை எளிமைப்படுத்தி மறைகளுக்குள்ளே இருந்த இறைவனை வெளிக்கொணர்ந்து எல்லா தரப்பு மக்களும் இறைவனை சென்றடைவதற்கு எந்த தட்டும் இல்லை, அவரவர்கள் அளவிலே பக்தி செய்வதை குறித்தெல்லாம் பேசி அதை பாடி பரப்பி எத்தனை தலங்களோ அத்தனை தலங்களுக்கும் சென்று பாடி பரவி வந்தார்கள். அந்த இசை மரபு அன்று ஞானக்குழுவியான ஞானசம்பந்தரும் அவருக்கு சில நூற்றாண்டுக்கு முன்பாக இங்கே தோன்றிய காரைக்கால் அம்மையாரும் வகுத்து கொடுத்த வழியிலே அந்த இலக்கணத்தையே கடைபிடித்து அடுத்தடுத்து வந்த நூற்றாண்டுகளிலே தொடர்ந்து அருளாளர்கள் வந்த அந்த மரபிலே அந்த தொடர்ச்சியை சுமந்து வரக்கூடிய பெரிய பேற்றோடு கூடியவர்களாக இன்று நம்மிடையே உலவக்கூடியவர்கள் ஓதுவாமூர்த்திகள். அப்படி பார்த்தால் நாம் சுமக்க வேண்டிய கடனில் ஒரு பெரும் பகுதியை ஒரு 1500 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதியுபகாரம் என்று எதையும் எதிர்பாராமல் பெரிய அளவில் சமுதாய அங்கீகாரம் கூட கடந்த சில நூற்றாண்டுகளாக இல்லாத ஒரு இக்கட்டு சூழ்நிலையிலும் கூட அதை விட்டுக் கொடுக்காது இதை விடுத்து நாம் எப்படி இருக்க முடியும் என்று பல்வேறு சிரமங்களுக்கு நடுவேயும் மரபு மாறாது இந்த இசையை போற்றி புரந்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான ஆன்மாக்களை இன்று நாம் தரிசிக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு இன்று வழங்கி இருக்கிறார். இப்படி இறைவனை அடைவது ரொம்ப எளிமையானதுங்கிறதுனால தான் இந்த மரபு எத்தனை சிரமங்களுக்கும் நடுவே இப்படி பீடுநடை போட்டு வந்திருக்கிறது. 1500 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு மரபு, ஒரு கலை மரபு பின்பற்றி வர வேண்டும், அதற்கானவர்கள் அதை சுமந்து வர வேண்டும் என்றால் அது அருள் பெற்ற ஒரு மரபாகத்தான் இருக்க முடியும். அதனால் தான் இறைவனே அவர்களுக்குள்ளே இருந்து தான் இதை பாடினான் என்றும் ஒவ்வொரு ஓதுவாமூர்த்திகளும் அதை இசைக்கும் போது இறைவன் அவர்களுக்குள்ளே இருந்து இசைக்கிறான் என்ற அளவிலே இதை நாம் கொண்டாடுகிறோம். வேறு எந்த மரபிலும் இல்லாத சிறப்பு அங்கே நீங்கள் எழுந்தருள பண்ணப்பட்டிருக்கும் இறை வடிவங்களுக்கு நடுவே ஒரு மரப்பெட்டகம், அதன் உள்ளே திருமுறை நூல்களை எழுந்தருள செய்திருப்பதை பார்க்கிறோம். சிவபெருமானுடைய திருவுருவத்திற்கு என்ன சிறப்பு உண்டோ அதுவே அவர் வழியிலே வந்த இந்த அருளாளர்கள் பாடிய பாடல்களுக்கும் உண்டு. ஸ்ரீ ஆறுமுகநாவலர் பெருமான் அவர்கள் திருமுறை கோயிலை எப்படி பூஜிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பூஜை பத்ததியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சிவலிங்க திருமேனியை வைத்து ஒரு திருவுருவை வைத்து உபசாரங்கள் செய்து அபிஷேகம் செய்து வழிபடுவதும் ஒன்றுதான், திருமுறை கோயிலேயே இறைவனாக வழிபடுவதும் ஒன்றுதான் என்றால் அந்த திருமுறை பாடல்கள் இறைவனாகவே நம்மிடத்தே பயிலக்கூடிய ஒரு சிறப்போடு இருக்க பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இத்தனை மேன்மை பொருந்திய இந்த மரபை அதற்கு பொறுப்பேற்று நடத்தி வரக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குள்ளே ஒரு 4 ஓதுவாமூர்த்திகளை இன்று நாம் இங்கே மேடையிலே ஒரு சேர தரிசிக்கிறோம். இந்த ஒரு நல்வாய்ப்பை பயன்படுத்தி இந்த மரபு குறித்து அவர்கள் வாக்கினாலே ஒரு சில மணித்துளிகள் கேட்டும் அவர்கள் இதற்காக செய்யக்கூடிய பயிற்சி, அதிலே அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள், அதை எப்படி மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள், அதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள், இவர்களெல்லாம் பற்றி ஒரு அரை மணி நேரம் நாம் சிந்திக்கலாம். உள்ளபடியே இந்த அரை மணி நேரம் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி வேறு புத்தகங்களிலோ இணையதளங்களிலோ நம்மால் பார்த்து அறிய முடியாத செய்திகள். பாடல்கள்லாம் கூட இப்ப இவர்கள் பாடியது நிறைய பக்கங்கள்ல வந்துருச்சு, எப்ப வேணுமானாலும் போட்டு கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் அவர்கள் வாக்கினாலே அவர்கள் வாழ்முறையை பற்றி, அவர்கள் கடந்து வந்த பദ്ധதியை பற்றி அறிந்து கொள்வது நமக்கு அவ்வளவு எளிமையாக கிடைக்காது. அதனால் தான் ஒரு 1.5 மணி நேரம் அதே இடத்திலே அமர்ந்தவர்கள் பாடினாலும் ஐயா எங்களுக்காக இன்னும் ஒரு அரை மணி நேரம் சிரமம் பாராது இதையும் எங்களுக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதற்கும் பெருவுள்ளம் கொண்டு அவர்கள் இசைந்தார்கள்.